வார் ருக்வடி பாப்பா, அதாவது மோடி போற நிறுத்திட்டாருமா. இந்த ஆட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது. இங்க அவ்வளவா தெரியலனாலும் நார்த் இந்தியா சோஷியல் மீடியாலாம் இது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா ஆச்சு. ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. அப்படி என்ன இருக்கு அந்த ஆட்ல அப்படின்னா, ஏர்போர்ட் வாசல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டும் பரபரப்பா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் ஃபிளாகோட வராங்க. அப்போ ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி வந்து மோடிஜி போற நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. அதோட அந்த ஆடுமே ஸ்டாப் ஆகுது. இதை பிரதமரோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாவில் எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு. ஓகேயா? உக்ரைன் போர்ல தப்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா வர மாதிரி அந்த ஆட்ல இருந்தாலும் அதுல உக்ரைனுங்கிற வேர்டை எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோடி தான் அந்த போரை நிறுத்தினாரா அப்படிங்கிற ஒரு பார்வையுமே எல்லாருக்குமே வந்துச்சு. இதுக்கு எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனான ஆட் அப்படின்ட்டு. இந்த ஆட்ல நடிச்சவங்க தான் பிரியங்கா குப்தா. அவங்க ஒரு மாடல். இந்த ஆட்ல பேசினாங்க டைலாக் பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா ஆனனால அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரியங்கா குப்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இனி நடிக்கவே மாட்டேன், மாடல் இண்டஸ்ட்ரியை விட்டே போறேன், என் லைஃப்ல இனி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடுக்கு வாங்கின சம்பளத்தை கூட திருப்பி பிஜேபி பார்ட்டிட்டே அவங்க அப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்ல வந்த ஃபேடான இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு பொண்ணோட கெரியரே போயிடுச்சு. நான் என்னடா பாவம் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு ஆடு தானே நடித்தேன். அந்த பொண்ணை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. லைஃப்பை தொலைச்சிட்டிங்களே.